சார் வணக்கம் சார். வணக்கம். ரஜினி சார பத்தி உங்ககிட்ட கேட்கலன்னா, வேற யார்ட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா நெறைய நினைவுகள நீங்க வந்து நெறைய எங்களுக்கே சொல்லியிருக்கீங்க. ஸோ ரஜினி சார் அவரோட பிறந்த நாள் நாளைக்கு. ஸோ அவருக்கு மக்களுக்கு அவர் எவ்வளோ முக்கியம்? அ மக்கள வந்து அவர் எவ்வளோ முக்கியமா நெனைக்கிறாரு அப்படின்றத உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நெனைக்கிறேன் சார். திரையுலகில அவர் செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை என்றாலும் சீனியர்களை மதித்து ரொம்ப பணிவோடு செயல்பட்ட அவருடைய எளிமையும் அவருடைய தன்னடக்கமும் தான் அவருடைய மிகப்பெரிய சாதனை காரணம். இன்றும் அவர் நடிக்கக்கூடிய கூலி படம் தென்னிந்திய படங்களில் ஒரு பெரிய படமாக புஷ்பா 2 வசூலுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு படமாட்டு ஓப்பனிங் இருக்கும்னு உலகினரால் எதிர்பார்க்கக்கூடிய படமா இருக்குது. அந்த அளவுக்கு அவரு 70+ வயசுலயும் ஒருத்தர் நிற்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அரசியலை பொறுத்த வரையில அவர் அரசியலை தேடி போகல, அரசியல் அவரை தேடி வந்தது. அன்றைய தினம் பவர்ஃபுல் ஜெயலலிதா அவரை எதிர்த்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று அவர் சொன்ன வார்த்தை மக்கள் மத்தியில தீயா பரவிச்சு, ஜெயலலிதா எதிர்ப்பை ஒன்றிணைச்சு ஜெயலலிதாவையே பர்கூர்ல தோக்கடிச்சு காட்டிச்சு. அதற்கு பிறகு மக்கள் மத்தியில இருந்து நீங்க அரசியலுக்கு வாங்க வாங்கங்கிற ஒரு அழைப்பு ரஜினியை நோக்கி இருந்தது. மக்களா அவரை அழைச்சாங்க. பட் அவர் அரசியல் களத்துக்குள்ள வராத ஒரு சூழ்நிலை அவரோட உடல்நிலை உருவாக்கியது. இன்றும் அவருக்கு வந்து பாரத பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், தென் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் ஆகியோர் வந்து பெரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காட்சியை நாம இன்னைக்கு பாக்குறோம். கர்நாடகாவின் ராஜ்குமார் மாதிரி இங்கு அவர் வந்து ஒரு பெரிய சக்தியாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக தமிழ் மண்ணில விளங்குகிறார். காரணம் யாரையும் அவரு எதிரியா பார்க்காம, குறிப்பா 2021ஆம் ஆண்டு அரசியல் களத்துக்கு தான் வரவில்லை என்று சொன்ன போது தன்னுடைய நண்பர் கலைஞரின் மகன் அவருடைய நண்பர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக அவரை பலரும் திசை திருப்ப முயற்சி பண்ணிய போது எப்படியாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு உங்கள் ரஜினி மக்கள் இயக்கம் அதை வந்து ஸ்டாலினுக்கு எதிராக திருப்பணும்னு சொல்லும் போது அவர் தெள்ள தெளிவாக நான் அரசியலை விட்டு விலகிவிட்டேன், இனிமேல் நான் யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் பொதுவானாக இருந்து விடுகிறேன் என்று சொன்னார். இதுதான் அவருக்கு சரியானதாக இருக்கும் என்ற கருத்தையும் அவர் முன் வைத்தவன். அவர் மீது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம பாசம் கொண்ட ஒரு அண்ணனாக பாசம் கொண்ட ரவீந்திரன் துரைசாமி என்பதையும் தமிழக மக்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்று அவர் நடுநிலையாளர் என்று எடுத்த முடிவுதான் இன்று தமிழகத்தின் 100% வாக்குகளையும் வைத்திருக்கும் 47% திமுக அணி என்றாலும் சரி, 23% அதிமுக அணி என்றாலும் சரி, 18% தேசிய ஜனநாயக கூட்டணி என்றாலும் சரி, 8% நாம் தமிழர் சீமான் என்றாலும் சரி, தமிழகத்தில் பல நிரூபித்த அனைத்து சக்திகளையும் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை மிகப்பெரிய சக்தியாக கருதுகிறார். அந்த வகையில் அண்ணன் அனைத்து தமிழர்களுக்கும் பொதுவானவராக, அனைத்து கட்சியினருக்கும், அனைத்து ஜாதியினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும், அனைவருக்கும் பொதுவானவராக தன் கலை சேவையை பெரிய அளவு செய்வார். மேலும் பல வெற்றி படங்களையும் புஷ்பா 2க்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு கூலி படத்தையும் அண்ணன் கொண்டு வருவதற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நீங்க வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய வருடங்களா பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மெமரி, அதாவது வந்து அவர் கூட பேசின விஷயங்கள் இல்ல வந்து அவரும் கிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயத்துல மறக்கவே முடியாதுன்னா எதை சார் சொல்லுவீங்க? மறக்கவே முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு என்னை நம்பி அவர் சொன்ன விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர் சொன்ன விஷயங்களை பல விஷயங்களை நான் பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா என்ன அவரு நம்பி இன்னொருத்தரை நம்பாம என் மீது நம்பிக்கை வைத்து அவர் சொன்ன பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த விஷயங்கள் என்னோட இருக்கட்டும் என்று கருதுகிறேன். சார் நீங்க வந்து ஜெயிலர் படம் வரும்போதே வந்து நமக்கே ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தீங்க. என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார், அந்த இடத்தெல்லாம் வந்து யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2025லயே அவரோட 2 படம் கூலியும் ஜெயிலர் 2வும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்ப மறுபடியும் அவர் தான் வந்து அந்த இடத்த தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம் என்ற இடத்த வந்து பிடிச்சிருவாரா சார்? என்றும் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் அண்ணன் ரஜினிகாந்த் தான். இந்த வருஷம் புக்மை ஷோ படி அதிக டிக்கெட் சேல்ஸ் ஆன படம் அமரன். அதற்காக சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லிவிட முடியுமா? அவர் தொடர்ந்து 40-45 ஆண்டுகளாக நம்பர் 1 என்ற அந்தஸ்திலே இருக்கிறார். இன்றளவும் கூலி என்ற தமிழ் படம் லோகேஷ் கனகராஜும் ஒரு பெரிய பிளஸ், அதை மறுக்க முடியாது. லோகேஷ் கனகராஜ் பெரிய ஆயுதம். அந்த படம் இந்திய அளவில் இந்த விற்பனை ஆகும் விதத்தில் என்றாலும் சரி, மக்கள் வரவேற்பை பெறும் என்ற அடிப்படை என்றாலும் சரி, ஓப்பனிங் என்றாலும் சரி, அந்த படம் தான் நம்பர் 1 இருக்கிறது. மேலும் அவர் கைவசம் இந்த வயதிலும் ஒரு தொடர்ந்து படங்கள் புக்காகி கொண்டு பெரிய ரேஞ்சில் அவர் இருக்கிறார். இது வந்து உலக அளவிலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவு மிக மிக பெரிய சாதனை.
இந்த சாதனையை அவர் செட்டப் பண்ணி வந்ததல்ல, தானாகவே மக்கள் கொடுத்தது. அரசியலுக்கும் தானாகவே மக்கள் அவரை தேடினார்கள். பிராண்டிங் மாஸ்டரை வச்சு விளம்பரத்துக்காகவும் சினிமாவுக்காகவும் அரசியலிலோ சினிமாவிலோ செயல்படவில்லை. சார் எனக்கு வந்து ரஜினி சார்னாலே வந்து ஒரு ஸ்டைல் மாஸ் நம்ம வந்து தூரத்துல இருந்து பார்த்திருக்கோம். அவரை நீங்க ரொம்ப கிட்டத்துல இருந்து பார்த்திருக்கீங்களா சார்? அப்போ அவர் நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு மாசா ஸ்டைலா அப்படிதான் இருப்பாரு சார் அவங்க? இல்ல, அது அண்ணன் சகோதரர் தம்பி சீமான் அண்ணன் ரஜினியை பார்க்கும்போது கூட பலரும் சொன்னாங்க, சீமானுக்கு என்னமோ நல்லதுதான், அவரு அங்க குகைகள்லாம் போய் தியானம் பண்ணக்கூடியவர், அவருக்கு வைப்ரேஷனே சீமானை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தி விடுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. அப்போ ரஜினி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மனிதராகத்தான் திரையுலகத்தை சார்ந்தவர்கள், அரசியலை சார்ந்தவர்கள் அனைவருமே ரஜினியை பார்க்கிறார்கள். உண்மையிலே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மனிதர் தான் ரஜினி. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து ரஜினி சார் இதோட சொல்லியிருக்கீங்க. நீங்க அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டா நம்மளோட நேர்காணலே ரொம்ப நல்லா இருக்கும் சார். அனைத்து தமிழக மக்களுக்கும் பொதுவானவரான, அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவானவரான, அனைத்து மொழியினருக்கும் பொதுவானவரான, அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவரான, அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு நியூட்ரல் போர்ட்ஸான அண்ணன் திரையுலகில் மேலும் பல சாதனைகளை படைக்க வாழ்த்துக்கள். புஷ்பா 2 சாதனையை முறியடிக்கும் அளவிற்கு கூலிப்படம் மிளிர வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். திரும்ப ஒரு நேர்காணல சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார்.